அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஒளியல் ஜோல வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து. ஏன்னா இப்போது தை மாத பலன்களாக பார்க்க போகிறோம். ஏன்னா தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வழி பிறக்குது, சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது. ஏன் இதை பிறக்க மாட்டேது? ஏன்னா தை பிறந்தா ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நாம் பார்க்கணும். அதை பற்றின சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு, ராசிக்கு இல்லை, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நம்ம தை மாதம் சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஸோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா, உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானாக போகிறோம். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை குடிக்க, வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். ரெண்டுத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மகாரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை பிறந்தா போகி பண்டிகை கொண்டாடுறோம், மார்கழி கடைசி நாளில். ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை, அதாவது கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குகிறோம். நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடும். ஏன்னா கரும்பு, புது நெல், புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பொங்கி தரும். அதனால தான் நம்ம இந்திரனுக்கு அதை வைக்கிறோம், சூரியனுக்கு படைக்கிறோம். இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர், சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியன், இந்திரன் இப்படி நிறைய, ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு அதிபதி. யாருன்னா இந்திரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கணும். எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது, இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அடுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி, வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்குது. இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன், கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஸோ தமிழ் தை பிறந்தா வழி பிறக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ 2026 உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக தான் அமைப்பது. தை பிறந்தும் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிக்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எதை செய்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் டைமில் செய்யணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் தான் உங்களுக்கு பிரச்சனையே. எல்லாத்தையும் ஆன் டைமில் செய்யணும்னு நினச்சி லேட்டாக செய்யக்கூடியது தான் மீனராசி. ஏன்னா மீன் எப்படி பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படும், ஒரு சலனம் பட்டுரும். ஸோ அப்போ மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை உணர்ச்சி வசப்படுறது, இதுதான் உங்களோட வீக்னஸ். முதல்ல இந்த 2026 இதை மாற்றணும். நீங்கள் எது நடந்தாலும் கல் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த 2026 இந்த தை மாதம் இல்லை, எல்லா ஆண்டுமே சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஏன்னா எளிதில் எமோஷ்னலி வீக் பர்சன் தான் பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசி. ஏன்னா இப்போது
சனி பகவான் வேறு ராசியிலே இருக்கார். ஸோ இப்போ எல்லாமே 7.5 சனியோட இருக்குது, ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்மத்தில் சனி இருந்தால் உங்களுக்கு என்ன நல்ல விஷயத்தை தான் பண்ணி தர போகிறார். ஸோ ஏன்னா சனி பகவான் எப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஏன்னா சனினாவே ஒரு இருட்டு கிரகம். நிறைய பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க இந்த காலகட்டம் என்னென்னாக்கா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருட்டில் இருக்க ரொம்ப விரும்புவோம். இவங்க எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் இவங்க விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நேரடி தொழிலை காட்டும் மறைமுகமான தொழில்கள் வந்து நிறைய மீனராசிக்காரங்க செய்வாங்க. அது மறைமுக தொழிலாம் உடனே இல்லீகல் நினச்சிடாதீங்க. இந்த யூடியூப் முகம் காணிக்காத ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷைன் ஆகிறது பார்த்திங்கன்னா நிறைய மீனராசிக்காரங்கள் அதிகமாக இருப்போம். ஸோ இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். யூடியூப் மீடியா துறையில் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பங்கேற்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையை தொழிலில் முன்னோக்கி கொண்டு போகிறேன். ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்ல வருமானம் வந்திருக்கு. இப்போ அந்த வருமானத்தில் பாதியாக மாறி இருக்கும். அந்த வருமானத்தை மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த கால உணவு கட்டுப்பாடுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஏன்னா 6ல் கேது பகவான் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் கான்ஷியஸை கொண்டு வந்திருப்பார். நிறைய பேர் என்னென்னாக்கா மீனராசிகள் வந்து உணவு கட்டுப்பாடு வேணும், எல்லாத்துலேயும் சில கட்டுப்பாடுகள் என்பது ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா பேசுனாவே காசு வந்துடும் சொல்லுவாங்க. நிறைய பேரோட பேச்சில் வசீகர தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கும். நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையை பற்றிய பேச்சு இருக்கும். அண்ணனை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அண்ணனுடைய உறவு நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போதும் என்னென்னாக்க இவங்களுக்கு வயது குறைவானவங்களோட எப்போதும் ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்குது. தம்பி தங்கைகளோட உறவுகளுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ ஏன் நானான்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. குழந்தை பேருக்கான முயற்சியை கண்டிப்பாக மீனராசிக்காரங்களும் எடுப்பாங்க. அதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய வீட்டை சரி பண்ணுவது, சீரமைப்பது, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நிறைய பேர் எனக்கு வீட்டிலே பிஸ்னஸ் தொடங்கலாம். ஸோ புதிய பிஸ்னஸ் தொடங்குவது, இல்லை புதிய தொழில் முயற்சிகள், இல்லை தொழிலே புதிய அணுகுமுறைகளை இது எல்லாத்தையும் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் எடுத்த முயற்சிகள் வழியாக கண்டிப்பாக வெற்றி என்பது இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக என்னென்னாக்கா இந்த வடமேற்கு விஷயங்கள், வடமேற்கு பாதிப்புகள் ஏதாவது ஒன்று வரலாம். வீட்டில் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று கிழிஞ்சு போய் கேலண்டர் மாதிரி. ஏன்னா இப்போ 2026 வருஷம்னால கண்டிப்பாக ஒரு கேலண்டராவது மாற்றி தான் ஆகணும். வேறு வழியில் எல்லாராவது செய்ய தான் போகிறோம். ஸோ அது மீன ராசிக்காரங்களுக்கு இல்லை. இந்த காலையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து வீட்டு டாக்குமெண்ட்டு, அந்த மாதிரியான விஷயம், வண்டி டாக்குமெண்ட்டு, இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக வைக்கிறேன்னு எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேடின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ மறைச்சி வச்சு தேடினவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கும். கையில் வச்சிருந்தவங்களுக்கு டாக்குமெண்ட் எங்கே மறைச்சி வச்சு தேடுவாங்க. இது ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மீனராசிக்காரங்கள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா டாக்குமெண்ட்டை பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுத்து வைங்க. யாருக்கிட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளி நபர்கிட்ட கொடுத்துறாருங்க. வீட்டில் இருக்கிற நபர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அதை பத்திரமா எடுத்து வைங்க. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை தொலைஞ்சி தேடுறதுலேயே ஒரு டென்ஷன் வந்து உருவாகும். ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு தொழிலே ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஈடுபடுவாங்க. நிறைய பேர் யூடியூப் அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு பயணிப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ ஏன்னா குரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக வளர்ச்சி லாபம் என்பது அதிகமாகும். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாகனத்தால் ஒரு அழுத்தம் இருந்துன்னே இருக்கும். வாகனம் என்ன பண்ணும், வண்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு வச்சுட்டே இருக்கும். ஸோ வாகனத்தை சரி பண்ணுறது, வாகனத்தை சீரமைப்பது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தில்
ஒரு சிறு சிறு செலவுகள் என்பது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணல, நீங்கள் எப்பப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் ஏர் செக் பண்ணிக்கோங்க. காற்றடிச்சா எப்படி டயர் பெருசாகுதோ அதே போல் குரு பார்க்க உங்கள் வாழ்க்கையில் கோடி நன்மைகளும் மகிழ்ச்சியும் லாபமும் பெருகும். நன்றி, வணக்கம்.